எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சேக்காடு மக்கள் அனைவரும் மறக்காம போட வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். வெற்றியின் சின்னம் தாமரை. பை பை நாசர், பை பை நாசர், பை பை ஸ்டாலின், பை பை ஸ்டாலின். நான் சார்ந்த கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், மாவட்டம், நகரம், பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க எல்லாருமே ஏற்கனவே இவங்களோட பயணிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றதுனால இந்த அரசியலுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதையெல்லாம் எதுவும் நீ இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ நேராக களத்துக்கு வா. இன்னைக்கு வந்து வீழ்த்த வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான குறிக்கோள். நாசர் அவர்களை வீழ்த்தியாக வேண்டும். திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணுன்றது தான் முதல் குறிக்கோள். இவங்களுடைய மிக முக்கிய குறிக்கோள் எங்கே பார்த்தாலும் அவர்கள் கண்ணுக்கு வந்து அதில் பணமாக மட்டும்தான் தெரியுது. மக்களுடைய வளம் என்ன பண்ண முடியுன்றது தெரியல அப்படின்றது மக்கள் மனதில் பார்க்கும்போதே தெரியுது. அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்காக காத்து கொண்டிருந்தார். இன்னொரு 6 மாதம் தொடர்ந்து தான் கண்டிப்பாக ஆவடியில் புரட்சி வெடிக்கும். இங்கே வந்து ஊழல் மலிந்து போயிருக்கிறது உண்மையான விஷயம். நான் எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி பேசல. உண்மையாக இருக்கிற விஷயம். இன்னைக்கு மக்கள் புரட்சி செய்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த இருக்கிற ஊழலும் அந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற சாமு நாசர் அவர்களுடைய முதல் அந்த குடும்பம் தலைத்துக் கொண்டிருப்பது என்பதுதான் உண்மை. அமைச்சரை எதிர்த்து போட்டிடுறீங்க. ஆவடின்னா சாமு நாசர், அவரை எதிர்த்து உங்களால் வீழ்த்தக்கூடிய வல்லமை இருக்கா? அமைச்சரா இருந்தாரே தவிர அமைச்சர் வந்து எதையுமே சாதிக்கல. செய்ய தவறிய காரியங்களை மட்டும்தான் எடுத்து சொல்றோம். அவர் வந்து செஞ்ச சாதனைகளை இது வரைக்கும் சொல்ல முடியல. அவர் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? ஆனா நீங்க வந்து தாமரை ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும். நான் இன்னைக்கு வந்து ஆர்டிஐ ஒன்று வெளியிடுறேன். நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஆவடி தொகுதி மக்களுக்காக எதையுமே செய்யலை அப்படின்னு நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு வாங்கி மிகப்பெரிய வெறுப்பு நாசர் மேல இருக்கு. திமுகல கூட்டணி கட்சிகள் இணைந்து வேலை செய்யல. ராஜசிம்ம மகேந்திரன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நன்மதிப்பு இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாசருக்கு எந்த அளவுக்கு இழிபெயர் இருக்கிறதோ அதே போல நற்பெயர் நம்ம ராஜசிம்ம மகேந்திரனுக்கு இருக்கு. எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் ஒரு பக்கம், ஆனா எங்களுக்கு டோர் டு டோர் நாங்க கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள், குறிப்பாக வந்து நாசர் 5 ஆண்டுகளாக இந்த இடத்துல எந்த புது திட்டங்களையும் கொண்டு வரலன்றத தெளிவா பதிவு பண்றோம். இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஏர்னிங்கா இருந்தது வந்து நிலம் அபகரிப்பு தான். அதை வந்து அந்த 5 ஆண்டுகள்ல எங்களால தடுக்க முடிஞ்சது. அந்த வெறி, அந்த விரக்தியில தான் என்ன தோக்கடிக்கிறதுக்காக பெரிய அளவு முயற்சி எடுத்தாங்க. பரபரப்பான 2026 சட்டமன்ற தேர்தல் தீவிர இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அனைத்து வேட்பாளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே நம்முடைய ஆவடி தொகுதியினுடைய என்டிஏ கூட்டணி வேட்பாளர், பாஜக வேட்பாளர் ராஜசிம்ம மகேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த தொகுதியின் என்டிஏ கூட்டணி வேட்பாளர், பிஜேபி வேட்பாளராக ஆவடிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. யார் இந்த ராஜசிம்ம மகேந்திரன்? உங்களுக்கும் ஆவடி தொகுதிக்கும் என்ன சம்பந்தம்? ராஜசிம்ம மகேந்திரன் ஆவடியில் திருவேற்காடு பகுதியில் பிறந்து வளர்ந்தது. பூர்வீகமான ஊர் திருவேற்காடு, பெருமாளகரம்ன்ற ஒரு பகுதி. அந்த திருவேற்காடு பகுதியில் எங்களுடைய மூதாதையர்கள்லாம் எல்லாருமே இங்கேயே இருந்தவங்க. விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. செங்கல் சூளை எங்களுடைய அடிப்படை தொழில். வெதரிங் கோட் ஸ்டைல்ஸ் ஓடுன்னா சாதாரண இந்த சீமை ஓடு கிடையாது. வெதரிங் கோட் ஸ்டைல்ஸ் ரூஃபில் போடுற ஓடு கம்பெனியை வைத்திருந்தோம். அது எங்களுடைய பிராண்டாக இருந்தது. அங்கே பகுதியில் வந்து நாயுடு கம்யூனிட்டி அப்படின்றதுனால நாதமன் நாயுடு பேரன்னு சொன்னால் பழைய ஆளுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். திருவேற்காடு கோவிலுக்கு 1973 அபிஷேகம் செய்வதற்காக, ஏன்னா அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் கிணறுன்னு ஒன்றா தண்ணி நல்லா இல்லைன்றதுனால அன்னைக்கு சுவாமி ராமதாசர் வந்து தாத்தா கிட்ட சொன்னார். உடனே வந்து எங்களுக்கு அங்கே ஒரு 6 ஏக்கர் இடம் இருந்தது. அப்போது அந்த 6 ஏக்கரில் வந்து 1/2 ஏக்கர் 50 சென்ட்ஸ் இடம் வந்து
கோவிலுக்காக எழுதி வச்சு அங்கே ஒரு கிணறு எடுத்து கொடுத்து இன்றைய தேதி வரைக்கும் அந்த கிணத்துலேருந்து வர்ற அபிஷேக தண்ணி தான் நம்ம கருமாரியம்மனுடைய முதல் அபிஷேகம். காலையில் 4:30 மணிக்கு நம்ம அம்மன் நிர்மாலயம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கருமாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேக தண்ணி இன்று அளவுக்கும் வந்து நிறைய ராஜாக்கள் கட்டின கோயிலெல்லாம் ஒரு கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றது பழக்கம் இருக்குது. நம்மளுடைய திருக்கடையூர், நம்ம காஞ்சிபுரம், நம்மளுடைய திருவாவடுதுறை, இந்த மாதிரி கோயிலெல்லாம் அது ஒரு பாரம்பரியமாக அது ஒரு நிகழ்வாகவே இருக்கும். அதே மாதிரி இன்றளைக்கும் கருமாரியம்மனுடைய கோயிலில் அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் வந்து அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதனால் என்னுடைய பூர்வீகம் எல்லாமே இங்கே திருவேற்காடு ஆவடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதி தான். பேர் காரணமாக வந்து சொல்லுவாங்க. ராஜசிம்ம மகேந்திரான்றது வந்து இது தொண்டை மண்டலத்தினுடைய இடம். பல்லவ மகாராஜாக்கள் ஆண்ட இடம். பல்லவ மகாராஜாக்கள் நம்மளுடைய நிறைய சிவன் கோயில்கள், நம்மளுடைய பூசலார் நாயனார் வழிபட்ட கோயில் திருநின்றவூர், அந்த கோயிலை கட்டுமானத்தை பாதிக்கு மேலே பண்ணது வந்து ஒரு பல்லவ மகாராஜா. நம்மளுடைய வேதபுரீஸ்வரர் கோயில், அந்த கோவிலில் இருக்கிற கட்டுமான அமைப்பு, அதில் நிறைய பல்லவர்களுடைய ஆட்சி இருக்குது. அதே மாதிரி மகாபலிபுரம், அவருடைய தந்தையார் பெயர் வந்து ராஜசிம்மன், அவருடைய மகன் பேர் வந்து மகேந்திரன். அதனால் தந்தையாரனுடைய காலமும் மகேந்திரன் அவர்களுடைய காலமும் ராஜசிம்ம பல்லவன், மகேந்திர பல்லவன். தந்தையோட பேரையும் மகனுடைய பேரையும் சேர்த்து வந்து பெரியவங்க ராஜசிம்ம மகேந்திரான்னு பேர் வச்சுருக்காங்க. இவங்க ராஜசிம்ம மகேந்திரன் ஏதோ டெல்லிக்காரரு, வேற ஊருக்காரரு அப்படின்ட்டாங்க. உண்மையான தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மன்னருடைய பெயர் இது. மீண்டும் இந்த திமுகவை தான் குறை சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே 100 வருஷம். இவர்கள் வந்து ஒரு 100 வருஷத்தினுடைய ஹிஸ்ட்ரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய பெரியவர்கள் ராஜராஜ சோழன் ஆகட்டும், பாண்டிய மன்னர்களுடைய வரலாறு ஆகட்டும், பிள்ளைகளுக்கோ பெரியவர்களுக்கே கூட தெரிய மறக்கடிக்கப்பட்ட ஒரு வரலாறு. ராஜசிம்ம மகேந்திரான்றது பல்லவ மகாராஜாவுடைய பேர். அது ஒரு பொற்கால ஆட்சி. நிறைய கலை மற்றும் கலாச்சாரம், எழுத்து, ஆன்மீகமோடு சேர்ந்த அறிவியல், இது எல்லாமே கற்றுக் கொடுக்கப்பட்டது வந்து பல்லவ மகாராஜாக்கள் இந்த 2 பேருடைய காலத்தில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதற்கான மிக முக்கியமாக கட்டட அமைப்புகள், மாமல்லபுரத்தில் இருக்கிற போர்ட்டு, கடல் தாண்ட வணிகம். நம்ம மோடிஜி, பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் கூட சைனீஸ் பிரீமியரை வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வர வைக்கும்போது மாமல்லபுரம்ன்ற ஏரியாவுக்கு தான் வர வச்சார். அதற்கான வர வைக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே 5 செல்வ குறியீடுகள் இருக்கும். செல்வத்துக்கான 5 குறியீடுகள் இருக்கும். செல்வத்துக்குனோட குறியீடுகள் வந்து ஒன்று ஒரு சிங்கம், குதிரை, அதே மாதிரி வராகம், இது எல்லாமே இருக்கும். அங்கே சிங்கத்துக்கு மட்டும் அன்றைய காலகட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 2000 வருடத்திற்கு 1800 வருடத்திற்கு முன்னாடியே சைனாவுக்கும் நமக்கும் தொடர்பு இருந்ததுக்கான மிக முக்கியமான அடையாளமாக அங்கே இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு வந்து கொம்பு வச்சுருப்பாங்க. நம்மளுடைய சிற்பங்களில் எங்கேயுமே சிங்கத்துக்கு கொம்பு இருக்காது. நமக்கு சிங்கம் வந்து நம்மளுடைய பூமிக்கான விலங்கு கிடையாது. நம்மளுடைய பூமிக்கான விலங்கு வந்து புலி தான். ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய இதுதான் வந்து சிங்கம். அதனால தான் குஜராத் வந்து அப்புறம் வந்து இணைஞ்சதுன்றதுனால குஜராத்தினுடைய சிங்கங்களுக்கு தனி மரியாதை உண்டு. மற்ற இடத்துல எங்கேயும் வந்து சிங்கம் இல்லை. அறிவியலாளர்கள் இதை ஒத்துப்பாங்க. இதை சொல்லும்போது இது புதுசாக இருக்கும், ஆனால் அறிவியலாளர்கள் வந்து இதை ஒத்துப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சிங்கத்துக்கு, நம்மளுடைய மகேந்திர பல்லவர் அவர்கள் கட்டின ஏரியாவில் சிங்கத்தில் ஒரு கொம்பு வச்சுருப்பாங்க. யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அந்த ஹான் அப்படின்றது வச்சது வந்து சீனாவுடைய கலாச்சாரம். அன்றைக்கே சீனாவும் இந்தியாவும் ஒன்றாக கலந்திருந்து வாணிபத்தில் ஈடுபட்டதற்கான ஒரு குறியீடான இடத்திற்காக தான் ஆல்ரெடி நீங்களும் நானும் வந்து நேச்சுரல் பார்ட்னர்ஸு. நம்ம வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு புதுசாக வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம், ஜின்பிங் அவர்கள் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம கூட்டு கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னுடைய பாட்டன் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து வாணிபம் பண்ணியிருக்கோன்றதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே கூப்பிட்டு வந்தார். இதுதான் உண்மை. தொடர்ச்சியாக ஒரு 20 நாட்களாக பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஆவடி தொகுதி முழுக்க என்ன சொல்கிறாங்க மக்கள்? உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? ஆவடின்றது நம்மளுடைய தொகுதி ஒதுக்குனதுக்கப்புறம் இங்கே வந்து மக்கள் பணியில் எப்போவுமே ஈடுபட்டு இருந்தோம். இங்கே வந்து 3ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு நேரம் குறைவாக இருந்தது. அரசியலுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. என்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இதில் நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அரசியல்னு வரும்போது இதில் நேரில் போய் நம்ம அழைக்கணும். நான் சார்ந்த கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், மாவட்டம், நகரம், அதே மாதிரி நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்டம், மாநிலம், நகரம், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க எல்லாருமே ஏற்கனவே இவங்களோட பணையிச்சிட்டு இருந்தேன். அப்படின்றதுனால இந்த அரசியலுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதையெல்லாம் எதுவும் நீ இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ நேராக களத்துக்கு வா. இன்றைக்கி வந்து வீழ்த்த வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான குறிக்கோள். நாசர் அவர்களை வீழ்த்தியாக வேண்டும், திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணுன்றது தான் முதல் குறிக்கோள். அதனால் அவங்க அத்தனை பேருமே என்னை என்கரேஜ்
என்கரேஜ் பண்ணி மரியாதையை வந்து அவர்களுக்கு வழங்கி நான் அவர்களை அழைத்திருக்கணும். அதற்கு எதுவுமே இல்லாமல் அத்தனை பேரும் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷம் அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க நீ அடுத்தடுத்து என்னென்ன வேலை பண்ணணும்னு பாரு, உனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி இங்கே இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் திரு ரஹீமா இருந்தாலும், மாவட்ட செயலர் அலெக்சாண்டரா இருக்கட்டும், நம்மளுடைய அனந்தகிருஷ்ணன் பாமக, நம்மளுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் SRK மனோகரன், நம்ம புரட்சி பாரதம் பிரீஸ் பண்ணிடுறேன்னு இங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகள், அதே மாதிரி என் கூட பயணித்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகி, நகர தலைவர்கள் எல்லாருமே வந்து நன்றி சொல்லி இந்த குறைந்த டைம்ன்றதுனால சொல்கிறேன், அந்த டைமை வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக கரண்ட் ஒரு 12-13 நாளாக தான் நாங்கள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கோம். அது இந்த ஏரியாவில் இருக்கிற விஐபிஸு அவங்க கீ ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க முக்கியஸ்தர்கள், தொழிலதிபர்கள், வணிகர்கள், இவங்கெல்லாம் முதுகெலும்பு. அதே மாதிரி சலவை தொழிலாளிகள், முடித்திருத்தும் தொழிலாளர்கள், இவங்க எல்லாருமே வந்து சொசைட்டியில் ஒரே அங்கமாக வகித்து கொண்டு தான் நம்ம இந்த சட்டமன்றத்தை வந்து அவங்களோட பயணிக்கிறோம். அவர்கள் அத்தனை பேருமே என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி வந்து நேரடியாக களத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் ராஜசிம்ம மகேந்திரன் எனக்கு வெற்றி வரணும், அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்க அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி தமிழகத்தில் வரணும் அப்படின்ட்டு ஒற்றை குறிக்கோள், அதை வந்து கண்டிப்பாக வந்து இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த 13 நாள் 14 நாளில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதுவும் கடந்த ஒரு 4-5 நாட்களாக நம்ம மாஃபா பாண்டியராஜன் அண்ணன் அவர்கள், நம்ம ரஹீம் அண்ணன் அவர்கள் எல்லாருமே வந்து களத்துக்கு வந்தாச்சு. என்னெல்லாம் பொய் சொன்னாலும் அந்த பொய்யை வந்து தோல் உரித்து மக்களிடம் காட்டியாச்சு. திருக்குறளில் சொல்கிற மாதிரி செய்தக்கல்ல செய்து கெடும், செய்யாமை யானும் கெடும்ன்ற மாதிரி செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் போனதுனால தான் மட்டும் வளர்ந்து தொகுதியை முழுமையாக கெடுத்து விட்டார் சாமு நாசர் அவர்கள்ன்றது மக்கள் மத்தியில் எங்கே போனாலும் தெரியுது. டிஃபென்ஸ் ஏரியாவில் போனாலும் கார்ப்பரேஷனுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. திருவேற்காடுக்கு போனாலும் இவர் ஹவுசிங் போர்டு ஏரியாவும் காமராஜர் நகர் கூட வந்து சரியாக பார்க்க முடியாத ஆள் திருவேற்காடையும் திருநெல்வேலியும் எப்படி பார்ப்பார், பட்டாபிராம் பகுதி எப்படி பார்த்தாரு, திருமுல்வாயில் பகுதி எங்கேயோ பார்த்தாரு அப்படின்றது தான் இவங்களுடைய மிக முக்கிய குறிக்கோள். எங்கே பார்த்தாலும் அவர்கள் கண்ணுக்கு வந்து அதில் பணமாக மட்டும்தான் தெரியுது. மக்களுடைய வளம் என்ன பண்ண முடியுன்றது தெரியல அப்படின்றது மக்கள் மனதில் பார்க்கும்போதே தெரியுது. அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்காக காத்து கொண்டிருந்தால் இன்னொரு 6 மாதம் தொடர்ந்து தான் கண்டிப்பாக ஆவடியில் புரட்சி வெடித்திருக்கும். அந்த அளவுக்கு இங்கே வந்து ஊழல் மலிந்து போயிருக்கிறது உண்மையான விஷயம். நான் எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி பேசல, உண்மையாக இருக்கிற விஷயம். இன்னைக்கு மக்கள் புரட்சி செய்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த இருக்கிற ஊழலும் அந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற சாமு நாசர் அவர்களுடைய அந்த குடும்பம் திளைத்து கொண்டிருப்பது என்பதுதான் உண்மை. குடும்ப அரசியல்னு சொல்றீங்க, ஆவடியில் சாமு நாசரை நீங்கள் அப்படி மையப்படுத்தி சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அதே போல் அமைச்சரை எதிர்த்து போட்டிடுறீங்க. ஆவடின்னா சாமு நாசர், அவரை எதிர்த்து உங்களால் வீழ்த்தக்கூடிய பலம் இருக்கா? வீழ்த்தக்கூடிய வல்லமை இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்வி. இல்லைன்னா அமைச்சர் வந்து இப்போ எதையுமே சாதிக்கலை. அவர் அமைச்சராக இருந்தாரே தவிர அமைச்சர் வந்து எதையுமே சாதிக்கலை. இன்றைக்கி வீழ்த்த முடியுமா அப்படின்னா இவ்வளோ பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து நம்ம இங்கே நிற்கிறோம். அதனால் அவர் செய்ய தவறிய காரியங்களை மட்டும்தான் எடுத்து சொல்கிறோம். அவர் வந்து தான் செஞ்ச சாதனைகளை இது வரைக்கும் சொல்ல முடியல. அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, ஆனால் நீங்கள் வந்து தாமரை கோட்டு போட்டிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், ஹிந்தி உள்ளே வந்துடும். டிஃபென்ஸ் ஏரியாவில் நான் முக்கால்வாசி பேர் ஹிந்தி பேசுகிறவங்க தான் டிஃபென்ஸில் ஏரியாவில் வேலை செய்கிறாங்க. முன்னுரிமைகள் வந்து இங்கே இருக்கிற எந்த வளர்ச்சி பணிகளையும் செய்கிற இவர் சொல்கிறது வந்து தான் செஞ்ச வளர்ச்சி பணிகளை ஒன்றுமே சொல்ல முடியல அவரால். பேசினா முதலமைச்சர் சொல்கிற மாதிரி பிஜேபி உள்ளே வந்துடும். பிஜேபி ஆல்ரெடி உள்ளே வந்தாச்சு, எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஆல் இண்டியா ஃபுல்லாக ஒரே அரசியல். ஒன்று மோடிஜியினுடைய எதிர்ப்பு அரசியல், இல்லை மோடிஜியினுடைய ஆதரவு அரசியல். இதுதான் நிலைமை ஆல் இண்டியா ஃபுல்லாக. தமிழகத்திலையும் கிட்டத்தட்ட இவங்க இன்றைக்கி பேசுகிற விஷயம் வந்து அதே தான். மோடிஜி நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஏன் வந்து அப்போ பார்த்து பயப்படுறீங்க? அவர் தான் இன்றைக்கி வந்து பயப்படணும். மிகப்பெரிய ஒரு தாமரை சின்னத்தில் இருக்கிற ஒரு ஆளை வந்து இங்கே கூட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு நபர்களை கூட்டு வந்து வச்சுருக்காங்களே, இந்த கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும். நீங்கள் எப்படி வந்து இவங்களை வீழ்த்த முடியும் அப்படின்றது. அமைச்சர்ன்றதுனால எதுவும் செய்யாத அமைச்சர், எதுவும் செய்யாத எம்எல்ஏ. நான் இன்றைக்கி வந்து RTI ஒன்று வெளியிடுறேன். நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஆவடி தொகுதி மக்களுக்காக எதையுமே செய்யலை அப்படின்னு நாங்கள் RTIயில் போட்டு வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த லெட்டரை இன்னொரு 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் நான் உங்களுக்கு மீடியாலேயே தரேன். அதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் யாருக்கும் வந்து எதுவும் கொடுத்துடலாம் வாங்கல. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் என்ன தகவல் இருக்கோ அந்த தகவல். அதால் எதையும் செய்யாத அமைச்சர். நீங்கள் வந்து இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. எப்படி நீங்கள் வந்து தாமரை வேட்பாளரையும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்களை நீங்கள் வந்து எப்படி வெல்ல முடியும், நீங்கள் வந்து தைரியமாக இந்த இதில் சீட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு கேட்குறேன்.
இன்று காலையிலேருந்தே உங்களோடவே தொடர்ச்சியாக பூங்காவிலேருந்து தொடர்ச்சியாக உங்களுடைய பிரச்சாரத்தை நான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன வியூகம் வச்சுருக்கீங்க? ஏற்கனவே ஆவடி நாசரை வீழ்த்தியவர், தோற்கடித்தவர் நீங்கள். என்ன வியூகத்தை வேட்பாளருக்கு, பிஜேபி வேட்பாளருக்கு இங்கே வந்து மிகப்பெரிய வெறுப்பு நாசர் மேலே இருக்குது. திமுகவில் கூட்டணி கட்சிகள் இணைந்து வேலை செய்யலை. ராஜசிம்ம மகேந்திரன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்மதிப்பு இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாசருக்கு எந்த அளவுக்கு இழிபெயர் இருக்கிறதோ அதே போல் நற்பெயர் நம்ம ராஜசிம்ம மகேந்திரனுக்கு இருக்குது. ரொம்ப அமைதியாக பல ஆண்டுகளாக இங்கே அரசியலில் இருக்கிறாரு. குறிப்பாக திருவேற்காடு நகரத்தில் அவங்க குடும்பம் வந்து மிக மிக எஸ்டாப்ளிஷ்டான ஃபேமிலி. அவங்க குடும்பத்திலே வந்து 8 முக்கியமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. முன்னாள் எம்எல்ஏ சுதர்ஷன் அவர்களுடைய ஆழ்ந்த உறவினர்கள் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா. அதனால ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அந்த நல்லெண்ணம் ஏற்கனவே இருக்குது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே வந்து ஒவ்வொரு பூத்துலையும் 6 பேர் அவங்க வந்து அடையாளம் கண்டு அந்த அழகாக அந்த கட்டமைப்பு இருக்குது. என்னுடைய தேர்தலே நான் பார்த்தேன். அது இன்னும் வலுப்பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் போன பாராளுமன்ற தேர்தலையும் மிக அழகாக அந்த கட்சி இங்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ராஜசிம்ம மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டோர் டு டோர் அவங்க வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே 2வது பெரிய தொகுதி ஆவடி. 4,68,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட 1 லட்சம் குடும்பங்களுக்கு மேலே. அதனால் அவர் பணியை வேகமாகவே துவங்கிட்டார். இன்னைக்கு வந்து டோர் டு டோர் கேம்பெயின் எல்லா இடத்துலையும். இப்போ வந்து கடைசி நாளில் ஒவ்வொரு இடத்துலையும் சிறு சிறு குழுக்களாக பேசிகிட்டு இருக்கிற பணி நடந்துகிட்டு இருக்கு. பூத் கமிட்டி அளவில் ஒருங்கிணைப்பு பணி நிறைவு பெற்று இருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து பாமகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம், புரட்சி பாரதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம். அதனால் இங்கே வந்து பிஜேபி, ஏடிஎம்கே இல்லாமல் மற்ற தோழமை கட்சிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு அழகாக அந்த பூத் கமிட்டி அளவில் ஒருங்கிணைப்பு நடந்துருச்சு. உங்களுக்கு இங்கே அமித்ஷா எப்பயுமே சொல்லுவார், இந்த பூத் கமிட்டி கடைசியில் இயங்குறது தான் ஒரு கட்சியுடைய வெற்றிக்கு ஆதாரம்னு. நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டங்கள் நடத்தினீங்கனாலும், பெரிய பிரச்சாரங்கள் கொண்டு போனீங்கனாலும், அந்த நாளில் ஒரு பூத்துக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிற 10 பேர் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பற்றி தான் அந்த செயல்பாடு இருக்குன்றதுனால we are beginning with the end in the mind. அந்த end in the mindன்றது தெளிவாக போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை அவர்கள் இங்கே வர போகிறாரு. சாயந்தரம் நம்ம ஆந்திர பிரதேசத்து சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வர போகிறாங்க. ஏற்கனவே வந்து பல முக்கிய பிரச்சாரகர்கள் இங்கே வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் ஒரு பக்கம். ஆனால் எங்களுக்கு டோர் டு டோர் நாங்கள் கொண்டு போய் சேர்க்குற விஷயங்கள், குறிப்பாக வந்து நாசர் 5 ஆண்டுகளாக இந்த இடத்துல எந்த புது திட்டங்களையும் கொண்டு வரலன்றதை தெளிவாக பதிவு பண்ணுறோம். இப்போ நான் இருந்தப்போ கொண்டு வந்த 16 திட்டங்கள், 10 திட்டங்கள் நான் இருந்தப்பே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 6 திட்டங்கள் இவங்க வந்து ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்களே தவிர எந்த புது திட்டமும் உருவாக்கப்படவில்லை. அவர் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல. விளிஞ்சியம்பாக்கத்தில் நம்ம பருத்திப்பட்டு போல ஒரு லேக்கு உருவாக்கி அழகா படகு விடுவேன்னு சொன்னார். அதில் எந்த ஆக்கிரமிப்பும் அகற்றப்படவில்லை. ஏன்னா இங்கு அடிப்படை பிரச்சனையே நில அபகரிப்பு. இங்கு வந்து அரசியல்வாதிகள், கட்சிகள் கடந்து நில அபகரிப்பை ஒரு மிகப்பெரிய தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சரியாக ரெவென்யூ வரைமுறை செய்யப்படாத ஒரு இடம் இந்த ஆவடி. வந்து ஆவடியும் சரி, திருவேற்காடும் சரி, திருநெல்வேலியும் சரி, அந்த 3மே வந்து ரெவென்யூ கிளாசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப கிரே ஜோனில் இருக்குங்க. இங்கே வந்து அனாதி நிலங்கள் அடையாளப்படுத்தப்படவில்லை. இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஏர்னிங்காக இருந்தது வந்து நிலம் அபகரிப்பு தான். அதை வந்து அந்த 5 ஆண்டுகளில் எங்களால் தடுக்க முடிஞ்சது. அந்த விரக்தியில தான் என்ன தோக்கடிக்கிறதுக்காக பெரிய அளவு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் மக்கள் மனதில் இன்னைக்கு நல்லா பதிஞ்சிருக்கு. யார்கிட்ட நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு? 502 கோடி நிலத்தை மீட்டெடுத்தோம் நான் 5 வருஷம் பீரியட்ல. ராஜசிம்மன் மாதிரி ஒருத்தர் வந்தா தான், ஊழல் இல்லாம இந்த மாஃபியால தொடர்பு இல்லாதவர் வந்தா தான் ஆவடிக்கு விடிவு காலன்றது ஒரு சாதாரண மனிதன் உட்பட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரி இருக்கு. ஏரிகளின் தலைநகரம் இந்த ஆவடி. இங்கே சேக்காடு ஏரியா இருக்கட்டும், திருவேற்காடு அயனம்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் ஏரிகள் எல்லாத்துலேயும் ஆக்கிரமிப்பு. இதை வந்து மாற்றினால்தான் அரசு திட்டங்கள் கொண்டு வர முடியும் இந்த இடத்துல. அதுக்கு நம்ம நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தோம். அதனால இந்த வாட்டி வந்து இந்த கட்சிகள் 11 ஒன்னா இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிகளை ஒருங்கிணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய அளவில் நாசர் மேல அதிருப்தி இருக்கு. அவங்க கட்சிக்குள்ளேயே அதிருப்தி இருக்கு. உங்களுக்கு தெரியும், செங்கலை எடுத்து தொண்டரை தாக்க முயற்சி பண்ணாரு. கெட்ட வார்த்தையை சரளமாக யூஸ் பண்றது. அவர் மகன் வந்து கார்பரேஷன் மேயர் அவையில் உட்கார்ந்து இருக்கிறது, இருக்கையில் உட்கார்ந்து இருக்கிறது, உத்தரவுகள் பிறப்பிக்கிறது,
இது எல்லாமே மக்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பா அவர் இந்த முறை வீழ்த்தப்படுவார், அதுவும் ராஜசிம்ம மகேந்திரனால் வீழ்த்தப்படுவார் என்பது எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. எதுவும் செயல்படாத ஒரு சட்டமன்ற உறுப்பினரை 5 வருடம் தேர்ந்தெடுத்து மக்கள் அவங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். செயல்படாத ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்காமலே இருக்கலாம், அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. அதுவும் இல்லாமல் திமுகவினுடைய இந்த தன்மை, மத்திய அரசாங்கத்தோடு ஒரு எதிர்ப்போக்கை கொண்டிருக்கிற ஒரு தன்மை, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். அதுதான் நம்மளுடைய ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய வழி. அந்த அண்ணல் அம்பேத்கர் காட்டிய வழியை முழுதாக முரண்படுத்தி அவங்க மத்தியில் இன்னும் வேறையோ தமிழ்நாட்டில் இன்னும் வேறையோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிற அந்த நரேட்டிவ் செட் பண்ணி மக்கள் மனதை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் காட்டியது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். வரி பகிர்மானத்திலேருந்து எல்லாமே டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எதெல்லாம் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துடைய லிஸ்ட்டில் இருக்கும், எதெல்லாம் மாநில அரசாங்கத்தில் லிஸ்ட்டில் இருக்கணும், இதில் மத்திய அரசாங்கம் எதெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கம் எல்லாம் எது சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கு. இதை முழுமையாக முரண்படுத்தி அந்த ஒரு குடும்பம், திமுகவினுடைய ஒரு குடும்பம் மட்டும் பயன்பெறணுன்ற வகையில் மொத்த தமிழர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமு நாசர், அமைச்சராக இருக்கிற சாமு நாசர் அவர்களும் அதே போல தான் இன்னைக்கு அரசாங்கமும் அவர்கள் குடும்பமும் வேறுபட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது முழுமையாக முற்றிலுமாக ஒழிக்க வேண்டிய ஒரு தருணம். அதனால கண்டிப்பாக நாசர் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஜனநாயகத்தினுடைய கட்டமைக்கப்பட்ட கூட்டணி. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளருக்கு தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்கான தார்மீக உரிமையோடு, ஏன்னா எங்களோட கூட்டணியில் எல்லாரோட பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த கூட்டணியில் அந்த மாதிரி இல்லை. நவகிரகத்தில் ஒன்று ஒரு திசையில் இருக்கிற மாதிரி தான் அவங்க இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிற அந்த கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அனைத்து தலைவர்களும் ஒரே குரல்ல ஒரே இடத்துல ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைத்து இடத்திலும் தேர்வு செய்யணும். அதுவும் சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மாநகராட்சி பகுதி, 2 நகராட்சிகளை உள்ளடக்கியது. அனைத்து விதமான நன்மைகளும் மத்திய அரசாங்கத்திலிருந்து பெற்று இந்த பகுதியில் வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலன் சார்ந்த பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேலை செய்வோம். ஆனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். 4வது பட்டனில் அழுத்தணும் கண்டிப்பாக. அதனால் ராஜசிம்ம மகேந்திராக எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.